السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமதானில் இந்த காணொளியை கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற எனது இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, இவ்வுலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் பலவிதம். அந்த மனிதர்களிலே மிகச்சிறந்தவர்கள் முஃமின்கள், இறை விசுவாசிகள். அந்த இறை விசுவாசிகளிலே யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், யாருடைய அந்தஸ்து மிக உயர்ந்தது என்பதைத்தான் தாங்களுக்கு முன்னால் நான் ஓதி காண்பித்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தன் திருமறையில் சூரத்துல் முஃமினூனுடைய 1 முதல் 11வது வசனம் வரை உண்மையான முஃமின்கள் யார் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய 7 தன்மைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள்தான் முஃமின்களிலே மிகச் சிறந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ் நாளை மறுமையிலே வழங்கவிருக்கின்ற மிக பெரும் வெகுமதிகளுக்கும் சொந்தக்காரர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக தொழுகையிலே நின்று விட்டால் உள்ளச்சத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவர்களுக்கு வராது. அல்லாஹ் தன்னை பார்க்கிறான் என்ற மிக பெரும் உயர்ந்த நோக்கத்தோடு, எண்ணத்தோடு தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற முஃமின்களுடைய முதலாவது குணத்தை குறிப்பிடுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற முஃமின்களுடைய குணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், இன்னும் அவர்கள் வீணான பேச்சுக்கள், வீணான செயல்களை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்வார்கள். எங்கு சென்றாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், வீணான பேச்சுக்களோ வீணான செயல்பாடுகள் நடைபெற்றால் அதிலே ஒருபோதும் பங்கு கொள்ள மாட்டார்கள். இது வெற்றி பெற்ற முஃமின்களுடைய இரண்டாவது சிறந்த குணம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வெற்றி பெற்ற முஃமின்களுடைய
மூன்றாவது குணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜகாத்தை, வரி பணத்தை முழுமையாக செலுத்துவார்கள். ஒருபோதும் அதிலே எவ்விதமான பொடுபோக்கையும் காட்ட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா வெற்றி பெற்ற முஃமின்களுடைய மூன்றாவது தன்மையை குறிப்பிடுகிறான். நான்காவதாக வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமன் இப்தகா வராஅ ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன். வெற்றி பெற்ற முஃமின்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்ற அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி இருக்கின்ற அவர்களுடைய அடிமை பெண்கள், அவர்களோடு உறவு கொள்வதை தவிர்த்து மற்ற யாரோடும் தவறான உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இவ்வாறு அவர்கள் தங்களுடைய மனைவிகளோடும் தன்னுடைய அடிமை பெண்களோடும் உறவு வைத்துக் கொள்வது பழிப்பிற்குரிய விஷயம் அல்ல என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இதை தவிர்த்து, இந்த இரண்டை தவிர்த்து மூன்றாவதாக வேறு வழியை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களேயானால் அவர்கள் வரம்பு மீறியவர்கள், அதற்குண்டான தண்டனையை அனுபவித்தாக என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உண்மையான வெற்றி பெற்ற முஃமின்களுடைய நான்காவது குணம், அல்லாஹ் அறிவிக்கின்ற நான்காவது குணம், அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய வெட்கத்தலங்களை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். இதில் அல்லாஹ் தஆலா இரண்டு தன்மைகளை சேர்த்து குறிப்பிடுகிறான். முதலாவது வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம், அவர்களிடத்திலே அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்தை முழுமையாக பாதுகாப்பார்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அமானிதங்களாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக பாதுகாப்பார்கள். வஅஹ்திஹிம் ராஊன், அதே போன்று அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்தால் அதை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். வாக்குறுதி செய்வதிலே, கொடுத்த வாக்குறுதியிலே ஒருபோதும் அவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வெற்றி பெற்ற முஃமின்களுடைய ஏழாவது தன்மையை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை, அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை முழுமையாக பேணி தொழுவார்கள். அதிலே ஒருபோதும் அசட்டை செய்ய மாட்டார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரம் தவறாது, அது நம்மீது அல்லாஹ் கடமையாக்கிய கடமை என்பதாக உணர்ந்து அதை ஒருபோதும் பிற்படுத்தாமல் அந்தந்த நேரத்திலே தொழுகையை பேணி தொழக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இதுதான் வெற்றி பெற்ற முஃமின்களுடைய ஏழாவது தன்மை என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட 7 உயர்ந்த தன்மைகள் வழங்கப்பட்ட மனிதர்கள், அவர்களுக்கென்று உயர்ந்த வெகுமதியும் இருக்கும் அல்லவா, அவர்களுக்கு உயர்ந்த கூலியும் வழங்கப்பட வேண்டும் அல்லவா, அதை அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்வான் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதுன். இவர்கள்தான் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரர்கள். யார் இந்த 7 தன்மைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்க காத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், சொர்க்கம் இருக்கின்றதே 100 அந்தஸ்துகளை பெற்றது, 100 படித்தரங்களை பெற்றது. ஒவ்வொரு சொர்க்கத்திற்கு மற்ற சொர்க்கத்திற்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் இந்த வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றதோ அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்படி 100 சொர்க்கங்கள் இருக்கின்றது. அதிலே மிக உயர்ந்தது, அந்த சொர்க்கத்தில் மிக நடுத்தரமான நிலையில் உள்ளது, நடுப்பகுதியிலே உள்ளது, மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளதுதான்
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். பிற பெருமானா ஸல்லல்லாஹு அந்த சொல்வார்கள், அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்வார்கள், வஇன்னல் அர்ஷ அலல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அர்ஷ் கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தின் மேல் தான் உள்ளது. அது மட்டுமல்ல, மின்ஹா தஃபஜ்ஜுரு அன்ஹாரில் ஜன்னா, சொர்க்கத்தில ஓடக்கூடிய உயர்ந்த நதிகள், அனைத்து நதிகளும் ஃபிர்தௌஸ் என்னும் அந்த சொர்க்கத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது, ஆரம்பிக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்வார்கள், ஃபைதாமா சஅல்துமுல்லாஹ் ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை நீங்கள் கேட்க நினைத்தால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் என்பதாக இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவார்கள். ஆக அல்லாஹ் கூறுகின்ற இந்த உயர்ந்த பண்புகளை, இந்த உயர்ந்த சிஃபத்துகளை, தன்மைகளை நாம் முழுமையாக புனிதமான இந்த ரமலானில் கடைபிடித்து, இந்த தன்மைகளை ரமலானோடு மட்டும் நின்று விடாமல் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கின்ற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.